இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதியில் கிட்டத்தட்ட 60% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வருகிறது. மேற்காசிய போரால் அந்த வழி மூடப்பட்டதால் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கான எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் அர்ஜென்டினாவிலிருந்து வந்துள்ள எல்பிஜி இந்தியாவுக்கு கை கொடுத்துள்ளது. எரிசக்தி இறக்குமதியை விரிவுபடுத்தும் வகையில் 2024க்கு பிறகுதான் அர்ஜென்டினாவுடன் இந்தியா டீல் போட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மொத்தம் 22,000 டன் எல்பிஜி சப்ளை செய்திருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டிலேயே கடந்த ஆண்டை விட டபுள் மடங்கு, அதாவது 50,000 டன் எல்பிஜி விநியோகித்திருக்கிறது. மேற்காசிய போர் சூழலில் இந்த விநியோகம் இந்தியாவுக்கு பெரிதும் உதவியிருக்கிறது. இதுகுறித்து இந்தியாவுக்கான அர்ஜென்டினா தூதர் மரியானோ அகஸ்டின் கசினோ கூறும்போது, இந்தியாவின் எரிசக்தி விநியோகத்தில் அர்ஜென்டினா மிகப்பெரிய பங்கு வகிக்க தயாராக இருக்கிறது என தெரிவித்தார். அர்ஜென்டினாவில் கணிசமான எரிவாயு கையிருப்பு உள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியா மிகப்பெரிய நாடு. பிரதமர் மோடியின் தலைமை உலகில் நன்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் உலகில் மிகவும் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவர். தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை விரைவுபடுத்தக்கூடும். இந்தியா தனது எரிசக்தி ஆதார நெட்வொர்க்கை 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விரிவுபடுத்தி வருகிறது. இது நேர்மையான மற்றும் விவேகமான அணுகுமுறை என்று அர்ஜென்டினா தூதர் மரியானோ பாராட்டினார். அர்ஜென்டினாவிலிருந்து எல்பிஜி கப்பல்கள் இந்தியா வருவது அவ்வளவு எளிதல்ல. அர்ஜென்டினாவின் பஹியா பிளாங்கா துறைமுகத்துக்கும் குஜராத்தின் தகேஜ் துறைமுகத்திற்கும் இடையிலான தூரம் சுமார் 20,000 கிலோமீட்டர். இதுதான் கப்பல் போக்குவரத்தில் மிகவும் நீண்ட தூரமாகும். இதனால் கப்பல் போக்குவரத்து செலவு கணிசமாக அதிகரிக்கிறது. இந்த வழித்தடத்தில் வானிலை தொடர்பான அபாயங்களும் மிகவும் அதிகம்.